நடிகர் சங்க தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை ஒன்றை விதித்திருக்கிறது. 6 வாரங்களுக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வழக்கு குறித்து விரிவான ஒரு விசாரணை நடத்தப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்த தகவல்களை பார்த்தோம். தொடர்ந்து நடிகர் திரு ஆனந்த்ராஜ் தொலைபேசி வாயிலாக நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு ஆனந்த்ராஜ். நடிகர் சங்க தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கருத்து சொல்றதுக்கு இன்னும் இந்த தீர்ப்பு நகல் இன்னும் முழுசா கிடைக்கல. நான் அதை கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு இந்த தேர்தலை பொறுத்தவரை ஏன் இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாத்தினாங்கன்னு எனக்கு தெரிய வரல. ஏன்னா என்றைக்கு இளைஞர்கள் நிக்கிறோம்னு சொன்னாங்களோ அன்றைக்கே இந்த தேர்தலில் நடத்தி தான் ஒரு தீர்வு காணணுன்ற எண்ணம் அது ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க இளைஞர்கள் முன் வரும்போது அவங்களுக்கு வழிவிடுறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா, ஒரு தமிழகம் முழுக்க பேசப்படுகிற ஒரு விஷயமா, ஏதோ நடிகர்களுக்குள்ள சண்டைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல நான் நினைக்கிறது இவ்வளவு பெரிய மனிதர்கள் இத்தனை ஆண்டுகளாக பொறுப்புல இருக்கிற ராதா ரவி ஏன் அதை விட்டு கொடுத்து விலகி இருந்து, நான் பலமுறை சொல்லி அவங்களை கூட்டு உட்கார வச்சு பேசி இன்னைக்கு வழிவிடுங்க, நான் வரேன், நிக்கிறோன்னு சொல்லும் போதே அவங்க தோத்துட்டாங்க. இளைஞர்கள் நாங்க நிக்க போறோம், எதிர்த்து போட்டி போட போறோம்னு சொல்லும் போதே அவங்க தோத்ததாதான் அர்த்தம். இனி போய் அவங்களை ஜெயிச்சு இவங்க நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்றதுல எந்த வெற்றியும் இல்லைன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அவங்களை கூப்பிட்டு பேசி உட்கார வச்சு அவங்க கட்டுறோன்னு சொல்லிட்டாங்களே, கட்டலன்னு தானே இன்னொரு இடத்த கொடுத்தாங்க. நாங்க இளைஞர்கள் நாங்களே கட்டிக்கிறோம்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏன் கொடுக்கலன்றதா என்னுடைய பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு இவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி மாதிரி போட்டு இவங்க மேல உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு இருக்க பெரியவங்க ராதா ரவியோ இல்ல சரத்குமாரோ இல்ல இன்னைக்கு இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களோ இன்னும் எத்தனை ஆண்டுக்கு வேறும் அவங்களுக்கு எனக்கு புரியல. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ராதா ரவி சங்கத்திலே இருப்பாரு? ஏன் அது அந்த ஆளுமைத்தன்மை வேற யாருக்குமே இல்லையா? அது ஏன் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இது இவ்வளவு பெரிய விஷயமாக்கிறதுக்கு என்ன இருக்கு? இளைஞர்களுக்கு ஒரு வழி விடுறதுல என்ன அவங்களுக்கு என்ன தடை இருக்குன்னு கேட்கிறேன். கொடுங்களேன், கொடுத்து பாருங்க. அவங்களால முடியலையா, தே நாட் கேப்பபிள், அப்புறம் எடுத்துருங்க. அவங்கள எடுத்துட்டு வேற ஒருத்தர் கொடுங்க, அப்புறம் நீங்களே கூட கையில வச்சுக்கோங்க. தப்ப ஒண்ணும் இல்லையா அதுல? நான் கேட்கறது நடிகர் சங்கம்ன்றதை காப்பாற்றக்கூடிய திறமை ராதா ரவிக்கோ அல்ல சரத்குமாருக்கோ மட்டும்தான் இருக்குன்றத இது இவ்வளவு பெரிய விஷயமா ஏன் மாத்தினாங்கன்னே தெரியல. இதுதான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு நிறைய வழி இருக்கு, எத்தனையோ விதங்கள் இருக்கு. இதுல பேசி இருக்கலாம். இதை ரொம்ப காலம் கடத்திட்டாங்களோன்றதுதான் என்னுடைய பெரிய வருத்தம். இன்னைக்கு ஒரு தடை வந்திருக்குது. அப்போ சில நியாயங்கள் நீதிமன்றம் வரை போயிருக்குன்னு தான் தெரிய வருது. இதை நான் முதல்ல சொன்னேன். இது நீதிமன்றமோ வேற இடமோ இல்ல தமிழக அரசாங்கத்திற்கோ இதற்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னா அதை அவங்க கேட்டுக்கல. பட் இன்னும் காலம் கடக்கல. இன்னமும் அவங்கள கூப்பிட்டு பேசி ஒரு நல்ல இதுக்கு வரலாம். ஏன் வரமாட்டாங்க, எது எங்க தடையா இருக்குது, இல்ல யாரு ஈகோ எங்க இந்த ஈகோ தடுக்குதுன்னு எனக்கு புரியல.